இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இந்த மீனாவையும் செந்திலையும் பரிதாபமாக பலியாடு மாதிரி அனுப்பிவிட்டு மாட்ட விட்டாங்க. பாவமாக இருந்துச்சு அவங்கள பார்க்குறதுக்கே. அதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இன்னும் ப்ரிப்பேரே ஆகலை. அவர்கிட்ட அதுக்கப்புறம் நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் காமிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அவர் வீடு பூந்து தலையில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு எனக்கு பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்கிட்ட போய் பத்திரிக்கை கொடுத்து வாங்க அப்படின்னா அவர் எப்படி வருவார்? அவருக்கே ஒரு கோபம் எரிச்சல் எல்லாம் இருக்கும்ல. அதை விட்டுட்டு இவங்க நாங்கள் நீ போய் கொடுத்துவா கண்டிப்பாக கொடுத்துடணும் அதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன ஒரு முட்டாள்தனங்கிறது தெரியல. சரின்னு இதுங்களும் கிளம்பி போச்சுங்க. அவர் கெண்டக்கால் நரம்ப நீவி விட்டுருவேன், கட் பண்ணி விட்டுருவேன், அப்படி இப்படின்னு கோபமாக பேசி விட்டார், கீறி விட்டுருவான்லாம் சொல்லிட்டாரு. அந்த கொந்தளிப்போட வந்துட்டாங்க. இப்போ அவரோட அந்த கோபம் இப்போ அடங்கி போயிருக்க போகிறதில்ல. இப்போ மீன் ஆடுறாங்க எல்லாமே இருந்தாலும் கூட என் பொண்ணோட கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கப்புறமா நிறுத்தி விட்டுட்டு இவனுக்கு நல்ல கல்யாணம் கச்சேரின்னு கும்மாளம் போட்டுருக்கானுங்களா? அதுவும் உங்களோட அண்ணனோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வரானுங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு அவரும் தேவையில்லாமல் களத்தில் இறங்க போகிறார். அவருமே ஒரு பெரிய கை தான் அந்த ஊரில் தாசில்தாராக இருக்கார். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சவராக இருக்கார், பெரிய பணக்காரராக இருக்கார். ஃபேமிலியில் எல்லாரும் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு தான் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து இவருடைய இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இறங்கினாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த முத்துவேல் சக்திவேலும் அதே விஷயம் தான் இறங்குவாங்க. இந்த கல்யாணம் நடக்குதுன்னு எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்றேன் அப்படின்ட்டு. இல்லை தனக்குத்தானே தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி ஏகப்பட்ட பொய், 1-2 பொய் இல்லை, பொய்க்கு மேலே பொய்யா சொல்லி வச்சுருக்காங்க. இந்த பாக்கியம் நகை விஷயத்தில் போய், படிப்பு விஷயத்தில் போய், வயசு விஷயத்தில் போய், அது மட்டும் இல்லாமல் இவங்க நடந்துக்கிற விதமே போய், ஒவ்வொரு விஷயத்துலையுமே எல்லாத்தையும் பொய்யாக தான் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த ரவிக்கோ இல்லை முத்துவேல் சக்திவேலுக்கோ ஏதாச்சும் லைட்டாக உண்மைகள் தெரிஞ்சால், இல்லை அப்படின்னா அவர் கோபமாக இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கண்டிப்பாக என்ன பண்ணுவார் அப்படின்னா சக்திவேலை அவர் கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படி பண்ணி விசாரிச்சுட்டு, இப்படி ஏதோ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாமே, எங்கள் வீட்டு பொண்ணும் போச்சு உங்கள் வீட்டு பொண்ணும் போச்சு, அவனுக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க, எப்படி விடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த விஷயத்தை ஒரு பிரச்சனை பண்ணி கடைசியில் அந்த உண்மைகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு இந்த யாருன்னு பொண்ணு எதுன்னு விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டு ஏதோ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இப்போ மாப்பிள்ளையை விட 1 வயசு பெரிய 2 வயசு பெரிய பொண்ணாமே, சின்ன பொண்ணா இப்போ பெரிய பொண்ணா வேற பொண்ணே கிடைக்கல, இந்த பொண்ணை கட்டிக்க போறியா? அதுவும் கையில் காசு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல், அதுவும் படிப்பும் இல்லாத, காலேஜ் கூட படிக்காத பொண்ணு தான் கிடச்சா, இதுக்கு தான் இவ்வளோ திமிர் பேச்சா அப்படின்னு வீட்டு வாசலை பேசினாங்கன்னா பெரிய இடி விழுந்த மாதிரி ஆகிடும் தலையில். பாண்டியனுக்கு இது எதுவுமே தெரியாது, இந்த குடும்பத்தை யாருக்கும் எதுவும் தெரியாது, ஏதோ எல்லாமே பொய் சொன்ன மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த பொய் சொன்ன மாதிரி ஆகி கல்யாணத்தை நிறுத்த வரத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தாலி ஏறினதுக்கு பிறகு தான் உண்மை தெரிய வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஆகிடுவாங்க. இவ்வளோ பொய்களை சொல்லி இப்படி ஒரு பொண்ணா நம்ம இவ்வளோ தூரம் நம்பி பேசணும், நம்மள்ட்ட பொய்யா சொல்லிடுச்சு, என்ன காரணத்தை தங்கமயில் சொன்னாலும் சரவணனால அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உடனடியாக நம்ம பழகணும், நம்ம உண்மையாக இருந்தோம், ஆனால் இப்படி பொய் சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் என் அம்மா அப்பாவால் தான் பண்ணேன் அப்படின்னாலும் இவங்களுக்கு தானே அது காம்ப்ளிசிட்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கு தானே அது உடந்தையாக இருக்காங்க. ஸோ அப்போ அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அடுத்த முக்கியமான விஷயமா கதையில் இருக்க போகுதுன்னு தோணுது. அதுக்கு நடுவில் கதிரும் ராஜி எப்படியோ கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஒன்று சேர்ந்தாவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.